வணக்கம். இன்றைக்கி வந்து டே 5க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து டேரெக்டாக வந்து படிக்கிறதுக்கு போயிடலாம். இனிமேல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளார வந்தாச்சு. ஸோ அதனால் படிப்போம். ஸோ நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோன்னா, அந்த HTMLோட டெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து கிரியேட்டிங் ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிரியேட்டிங் ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்கு நம்ம இந்த HTML யூஸ் பண்ணி நம்ம ஹைப்பர் லிங்க்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஓகேவா? இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஹைப்பர் லிங்க்ஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டண்ட். தே ஆர் வாட் மேக்ஸ் த வெப். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் படித்து நான் தமிழில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு புரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து இப்போ தான் நானுமே ஒரு பிகினர் தான். ஓகே, நான் லேர்ன் பண்ணுறத ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். ஸோ என்னை பார்த்து நீங்களும் அதை பார்த்து லேர்ன் பண்ண முடிஞ்சால் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேசுகிறதுல உங்களால் லேர்ன் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் யூ கேன் லீவ் தட். ஸோ இது வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்தா நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. என்னோடய வீடியோஸில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா படிங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது ஆன்லைனில். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்குறங்க. ஓகேவா? ஸோ இது ப்ரீ ரெக்வஸ்ட்லாம் படிக்க வேண்டியதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்பர் லிங்க்னா என்ன, இங்கே பாருங்கள். இப்போ தொட்டோம்னா இங்கே ஒரு டேஷ் வருது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ லிங்க் தானே. அப்போ இதுவுமே வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் தான். இங்கேயும் ஒரு லிங்க் தான் இருக்குது. So, hyperlinks are one of the most exciting innovations the web has to offer. They have been future of a web since the beginning and are what makes the web a web. Hyperlinks allow us to link documents to other documents or resources, link to specific parts of documents, or make apps available at web address. Almost any web content can be converted into a link so that when clicked or otherwise activated, the web browser goes to another web address URL. So, அதான் சொல்கிறாங்க. ஹைப்பர் லிங்க் இப்போ வந்து எல்லாமே ஒரு லிங்க் தானேங்க. ஓகேங்களா? நீங்கள் யூடியூப்பில் இப்போ வந்து ஆப்பில் பார்க்குறீங்களா, நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் தான் இந்த வீடியோவே உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் தானே. ஸோ இந்த வெப் இந்த இன்டர்நெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே லிங்க்ஸ் மூலிமா நடந்திருக்கக்கூடிய விஷயந்தான். ஓகேங்களா? URL கேன் பாயிண்ட் டு HTML ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல், இமேஜ், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைல் to live on web. If the web browser doesn't know how to display or handle the file, it will ask you if you want to open the file. List the UT opening or handling the file password to suitable native app on the device or download the file, in which case you carry to deal with the later on. Okay, நம்ம சொல்லியிருக்காங்க, புரியல. So for example, the BBC homepage contains many links that point not only to multiple news stories but also different areas of the site, navigation functionality, login, page user tools and more. Okay. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிபிசியோட ஆக்சுவலி இது மேக் புக்குன்னு நினைக்கிறேன், அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறது. நம்மளும் வாங்குவோம். வாங்கலாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு வாங்கிடலாம். ஓகேங்களா? ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ பிபிசியோட வெப்சைட் இங்கே இருக்குது. இதில் வந்து இங்கே லோகோ கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நியூஸ்னு ஒரு லிங்க் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது, வெதர்னு ஒரு லிங்க் இருக்குது. இது வந்து நிறையா ஸ்டோரிஸ், இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க்கு. இது மாதிரி அவங்களோட ஆர்டிகல்ஸுக்கே வேறு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷனல் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபூட்டர் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே லிங்க்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு லிங்க்கோட அனாட்டமி என்னென்னு பார்ப்போம். A basic link is created by wrapping the text other content see block level links inside A. ஸோ ஆங்கர் டேக். ஸோ நம்மளுக்கு ஏ டேக்குங்கிறது என்ன டேக்குன்னு தெரியும். ஸோ ஆங்கர் டேக்குன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். எலமெண்ட் அண்ட் யூஸிங் தி HREF ஆட்ரிபியூட்டுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். HREF. ஓகே, அண்ட் ஆல்சோ நோன் அஸ் தி ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்சஸ். இது பேர் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ன்னு நான் வச்சுக்கோங்க. வெறும் HREFன்னு நான் வச்சுக்கிறத விட ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ன்னு நான் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இன்னுமே புரியும். ஸோ HREFனா என்னன்னு தெரியும். நாளைக்கு ஒரு நீங்கள் உள்ள இன்டர்வியூ போகிறீங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை HREF அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அது சொல்ல தெரியணும். ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸுங்கிறது சொல்ல தெரியும். அல்லது அது வந்து ஒரு டார்கெட்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? த கண்டெய்ன்ஸ் தி வெப் அட்ரஸ். ஸோ வெப் அட்ரஸை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட், அதுதான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேராகிராஃப்குள்ளார என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ எம் கிரியேட்டிங் அ லிங்க் டு, நான் வந்து ஒரு லிங்க்கை வந்து கிரியேட் பண்ணுறேன். எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்களேன். தி மோசிலா ஹோம் பேஜுக்கு நான் வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகணும்னா, இது வந்து ஒரு ஃபுல் பேராகிராஃபாக வரும். ஐ எம் கிரியேட்டிங் லிங்க் டு தி மோசிலா ஹோம் பேஜ்னு வரும். அப்போ இந்த மோசிலா ஹோம் பேஜுக்கிட்ட மட்டும் நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு போனோம்னா அந்த இடத்துல ஒரு லிங்க் மாதிரி அந்த ஒரு கை சிம்பிள் வரணும். அப்போ தான் அது லிங்காக வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த மோசிலா ஹோம் பேஜுக்கு முன்னாடி ஒரு ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏ டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த ஏ டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஃபஸ்ட்டு டேகு இந்த ஏ டேக்கில் ஓப்பனிங் டேக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிங்க் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து hrefனு ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுத்து ஈக்குவல் போட்டு எந்த லிங்க்கும் அந்த லிங்க்கை கொடுத்து அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சிச்சா? இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு டேக்கில் வந்து இவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இவங்களை இது கொடுத்துருக்குறாங்க, அந்த hrefங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, எந்த லிங்க்குள்ளே போகணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஓகேவாக இருக்குது. ஸோ கிவ் அஸ் த ஃபாலோயிங் அவுட்புட். இங்கே அவுட்புட் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்களேன். ஐ எம் கிரியேட்டிங் அ லிங்க் டு தி மோசிலா ஹோம் பேஜ். இது வந்து ஒரு லிங்க் மட்டும் இங்கே ப்ளூ கலரில் ஆகி அதை வந்து ஜஸ்ட் அது மேலே வச்சோம்னா ஒரு அண்டர்லைன் வருதா, அப்போ இருக்கிறது அது வந்து ஒரு லிங்க்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆடிங் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் வித் டைட்டில் அட்ரிபியூட், சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறது. ஸோ அனதர் ஆட்ரிபியூட் யூ மே வாண்ட் டு ஆட் யுவர் லிங்க் இஸ் டைட்டில். இப்போ நம்ம லிங்க்குக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வச்சோம்னா அது என்ன லிங்க்குங்கிறது வரணுங்க மாதிரி நம்ம பண்ணணும். த டைட்டில் கண்டென்ட்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த லிங்க் சச் விச் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த பேஜ் கண்டெய்ன்ஸ். ஸோ இதுக்கு வந்து பாருங்களேன், இங்கே வந்து மறுபடியும் ஒரு பேராகிராஃப் டேக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஐஎம் கிரியேட்டிங் அ லிங்க் டு தி மோசிலா ஹோம் பேஜ். இங்கே வந்து பாருங்கள் ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே hrefன்னு சொல்லிட்டு லிங்க்கை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து டைட்டில்னு ஒன்று ஆரம்பிச்சு, ஓகேங்களா, டைட்டில்னு ஒரு ஆரம்பிச்சு த பெஸ்ட் பிளேஸ் டு ஃபைண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி மோசிலாஸ் மிஷன் அண்ட் தி அண்ட் ஹவு டு கான்ட்ரிபியூட்னுங்கிற ஒரு டைட்டில், இவ்வளோ பெரிய டைட்டிலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆங்கரோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டேக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கண்டென்ட்டில் வந்து அந்த லிங்க் வரணுமோ அதை கொடுத்துட்டு இங்கே வந்து மறுபடியும் ஆங்கர் டேக்கை ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ரிசல்ட் பாருன்னு பார்த்தீங்களா, ஐ எம் கிரியேட்டிங் லிங்க் டூங்கிறது பேராகிராஃப் டெக்ஸ்டிங் அப்படியே வந்துருச்சு. இதை இங்கே வந்து வச்சோம்னா ஒன்றுமே ஆகலை. பட் இங்கே வச்சு பாருங்களேன், தி மோசிலா ஹோம் பேஜ். அப்போது இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், டைட்டில் அவங்க வச்ச டைட்டில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டுது. த பெஸ்ட் பிளேஸ் டு ஃபைண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் மோசிலாஸ் மிஷன் அண்ட் ஹவு டு கான்ட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரக்காக தான் இந்த டைட்டில் ஆட்ரிபியூட்டுங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ லிங்க்கில் வந்து டைட்டில் வைக்கிறதுக்கு இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆக்டிவ் லேர்னிங் வந்தாச்சு. கிரியேட்டிங் யர் ஓன் எக்ஸாம்பிள் லிங்க். இப்போ நம்ம வந்து ஒரு ஓன் லிங்க் கிரியேட் பண்ணி பார்ப்போம். கிரியேட் HTML டாக்குமெண்ட் யூசிங் யர் லோக்கல் கோட் எடிட்டர் ஆர் கெட்டிங் ஸ்டார்டட் டெம்ப்ளேட். ஓகே, இன்சைட் தி HTML பாடி இது நம்ம வந்து நம்மளோட இதில் VS கோடில் வந்து பண்ணணும் போல். இன்சைட் தி HTML பாடி ஆட் ஒன் ஆர் மோர் பேராகிராஃப்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் ஆல்ரெடி நோன் அபவுட் சேஞ்ச் சம் கண்டென்ட் இன்டூ லிங்க்ஸ் இன்க்ளூட் தி ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நம்ம வந்து ஆக்டிவ் இது பண்ணி பார்க்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு அந்த இப்போதைக்கு அப்புறம் பண்ணி பார்த்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெவல் லிங்க். ஸோ பிளாக் லெவல் லிங்க்ஸ்னால் என்ன? ஆஸ் மென்ஷன்டு பிஃபோர் ஆல்மோஸ்ட் எனி கண்டென்ட் கேன் பி மேட் இன்டு எ லிங்க். ஸோ எந்த ஒரு கண்டென்ட்டுமே நம்மளால் லிங்காக வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இஃப் யூ ஹேவ் அன் இமேஜ் யூ வாண்ட் டு மேக் இன்டு லிங்க் யூஸ் தி ஆங்கர் எலமெண்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் த இமேஜ் ஃபைல் வித் த IMG எலமெண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜை வந்து நம்ம லிங்காக வந்து மாற்றணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த இமேஜ் டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக்குள்ளே ஓப்பன் பண்ணி லிங்க்கை கொடுத்துட்டோம். அடுத்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு இமேஜ் இதை வந்து ஓப்பன் பண்ணி இமேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோசிலா image.png alt மோசிலா ஹோம் பேஜுங்கிறத போட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் டேக்குங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு அதையை வந்து நம்ம லிங்காக கொண்டு வந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இமேஜை வந்து லிங்காக மாற்றுறதுக்கான ஒரு விஷயம். பட் இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஆங்கர் டேக்கை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இமேஜ் டேக்கை ஓப்பன் பண்ணி இமேஜ் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் தானே. ஸோ இமேஜ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இமேஜ் கொடுத்து அதோட சோர்ஸை கொடுத்து அதுக்கு ஒரு ஆல்ட் டெக்ஸ்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே ஆங்கர் டேக் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு லிங்க், அந்த இமேஜை தொட்டிங்கன்னா இன்னொரு லிங்க்குள்ளே போகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குயிக் ப்ரைமர் ஆன் URLs அண்ட் பாத். ஸோ குயிக் ப்ரைமர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் லிங்க் டார்கெட்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் URLs அண்ட் ஃபைல் பாத்ஸ். This section gives you the information you need to achieve this. A URL, a uniform resource locator. ஸோ இதையும் நான் வச்சுக்கோங்க, URLக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு நான் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து இன்டர்வியூவில் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். வாட் இஸ் மீன் பை URL? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் URL ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நோட்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேவா? இட்ஸ் a string of text that defines where something is located on the web. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு லிங்க், இதுதான் லிங்க் கொடுத்துருக்காங்க.
அந்த யூஆர்எல்ஸ் யூசர்ஸ் டு ஃபைண்ட் ஃபைல்ஸ். இந்த யூஆர்எல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபைல்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு யூஆர்எல்குள்ளே தான் வந்து இந்த உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பாத் ஸ்பெசிஃபைஸ் வேர் த ஃபைல் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தி லொக்கேட்டட் இந்த ஃபைல் சிஸ்டம். லெட்ஸ் லுக் அட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டேரக்டரி ஸ்ட்ரக்சர். சி த கிரியேட்டிங் ஹைப்பர்லிங்க்ஸ் டேரக்டரி. ஸோ எப்படி ஒரு ஹைப்பர்லிங்க் டேரக்டரி வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து பாருங்களேன், contacts.html ஒரு ஃபைல் இருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்ல, அதில் வந்து contacts.html. த ரூட் ஆஃப் த டேரக்டரி ஸ்ட்ரக்சர் இஸ் கால் கிரியேட்டிங் ஹைப்பர்லிங்க்ஸ். ஸோ த ரூட், இதாவது இது ஃபோல்டர், இந்த ரூட்டு தானே, இது வந்து கிரியேட்டிங் ஹைப்பர்லிங்க்ஸுங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்குது. வென் ஒர்க்கிங் லோக்கலி வித் வெப்சைட் யூ வில் ஹேவ் ஒன் டேரக்டரி தட் கண்டெயின் தி என்டையர் சைட்டு. ஸோ ஒரு சைட், ஒரு என்டையர் ஃபைலுக்குள்ளே, ஓகேங்களா, அது வந்து ஒரு டேரக்டரின்னு சொல்லலாம். இந்த என்டையர் டேரக்டரிக்குள்ளே தான் நம்ம எல்லா ஃபைல்ஸுமே இருக்கணுமாமா. நம்ம வந்து ஒரு வெப்பில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ அது அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. You will have one directory that contains the entire site. Inside the root we have an index.html. Index.html ங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. And contact.html ஒரு ஃபைல் இருக்குது. In a real website, index.html would be your home page or landing page, a web page that serves as the entry point for a website or a particular section of a website. ஸோ இப்போ இந்த index.html அப்படிங்கிறது தான் ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜ், அதாவது இப்போ bbc.comனு ஒரு வெப்சைட் இருக்குன்னா, அந்த bbc.comனு வெறும் bbc.comனு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹோம் பேஜ் எடுத்துகிட்டு போகல. அதான் வந்து அந்த வெப்சைட்டோட index.html ஃபைல். ஸோ index.html ஃபைல் தான் ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இப்போ இல்லைனா லேண்டிங் பேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, இப்போ நிறையா வெபினார்ஸ் எல்லாம் வருதுன்னா ஒரே ஒரு லேண்டிங் பேஜ் தான் இருக்கும். ஸோ அதில் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த index.htmlங்கிறதுல தான் நம்ம வந்து எல்லாமே கண்டென்ட் பண்ணணும். ஸோ there are always two directories inside our root, PDFs and projects. These each have a single file inside them. A PDF na project brief.pdf and an index.html file respectively. So these each have a single file inside them, a PDF, project brief.pdf அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே பிடிஎஃப்னு ஒரு ஆக்சுவலி இது வந்து ஒரு டேரக்டரி, இது வந்து ஒரு ரூட் டேரக்டரி. ஓகேங்களா, அதுக்குள்ளே ரெண்டு ரூட், இது வந்து பிடிஎஃப்னு ஒன்று போட்டுட்டு அதே மாதிரி இங்கே ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. பிடிஎஃபில் ப்ராஜெக்ட் brief.pdfனு ஒரு ஃபைலை போட்டு வச்சுருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸுக்குள்ளே index.htmlனு ஒரு ஃபைலை போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதுலேயே ஓகே போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா, நோட் தட் யூ ஹேவ் டூ index.html file is one project. As long as they are in different file system locations, the second index.html would be perhaps to maintain landing page for the project related information. ஸோ இதில் வந்து பாருங்களேன், இப்போது ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு index.html ஃபைல் இருக்குது. அப்போது இந்த index.html ஃபைல் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற index.html வந்து என்ன பண்ணுமாமா, இன்னொரு ஃபைல்ஸ், அதாவது இப்போ நம்ம மற்ற ஏதாச்சும் ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் ப்ராஜெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்குள்ளார வந்து ஒரு index.html ஃபைல் வேணுங்கிறப்போ நம்ம அப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Okay, as long as they are in different file system locations. The second instance would be perhaps the main landing page for the project related information. So same directory. If you wanted to include the hyperlink inside index.html, the top level index.html pointing to contact.html, you would specify the file name that you want to link it, because it is in the same directory as the current file. The URL you would use is contacts.html. So want to contact a specific staff member, find details on our contacts page அப்படின்னு வந்து ஒரு லிங்க் கொடுத்துட்டோம். அப்போது இந்த காண்டாக்ட் பேஜோட லிங்க் எங்கே போகணும், இப்போ நம்ம வந்து ஒரே ஃபைலுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம contact.html அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டா போதும், அந்த ஃபைலுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடும். இப்போது கீழே வந்து காண்டாக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல நமக்கு எதை வைக்கணும்னா, ஒரு ஆங்கர் டேக் போட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸை போட்டு contact.htmlனு வச்சுட்டு உள்ளுக்குள்ளே என்ன கண்டென்ட் வேணுமோ போட்டுட்டு ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, மூவிங் டவுன் இன்டு தி சப் டைரக்டரிஸ். இஃப் யூ வாண்டட் டு இன்க்ளூட் hyperlink inside a index.html, the top level index.html pointing to project/index.html, you would need to go down into projects. So project directory குள்ள போயிட்டு indicate them what the file you want to link to. This is done by specifying the directory's name, then a forward slash, then the name of the file. The URL you would use is project/index.html. So இப்போ வந்து நம்ம இன்னொரு இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ளார ஒரு index.html ஃபைல் இருக்குல்ல, அப்போது நம்ம அதை எடுத்துகிட்டு வரக்கு என்ன பண்ணணும்னா, அந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து பேசிக் தானே. ஸோ ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு index.html, இது என்ன சொல்லுதுன்னா, ப்ராஜெக்ட்ஸ்னு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற index.html விசிட் மை ப்ராஜெக்ட் ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த ப்ராஜெக்ட் ஹோம் பேஜுங்கிறது ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிற index.html ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள், அந்த லிங்க்கை தான் இங்கே கொடுத்துருக்கான். அதுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் பேக்கப் இன்டு பேரண்ட் டைரக்டரிஸ்.
If you want to include a hyperlink inside project/index.html pointing to PDF's project brief.pdf, you would go to up directory level, then back down into the PDF directory to go up to your directory, use 2 dots so that URL would use this .pdf.project.pdf. So இங்கே வந்து என்னன்னா, ஸோ PDFs project brief.pdf அப்படிங்கிறது to moving back into the parent directory. ஸோ parent directories இருந்து வரக்காக இந்த லிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. So the pointing to PDF project brief.pdf, you would have to go up to a directory level. ஓகே, ஸோ இதான் டேரக்டரிஸ். இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எங்கே இருக்கிற டேரக்டரிஸை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இந்த டேரக்டரிஸ் யூஸ் பண்ணி வர்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் பாசிபிள் டு லிங்க் அ ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் an HTML document known as a document fragment. It is possible to link a specific part of an HTML document. Okay, rather than just to the top of the document. To do this, you first have to assign an ID. Okay, you want to link it to the normally make sense to specific heading. இங்கே வந்து ரெஸ்ட் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஐடி வந்து மெயிலிங் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மெயிலிங் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் டு லிங்க் ஸ்பெசிஃபிக் ஐடி யூ வுட் இன்க்ளூட் இன் டு தி எண்ட் ஆஃப் தி URL preceded by #/ symbol or hash symbol. ஸோ want to write us a letter, use our mailing address அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆங்கர் டாக் ஓப்பன் பண்ணிட்டு contacts.html/mailing addressங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இந்த இடத்துல இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், நல்லா படித்து பார்ப்போம். known as the document fragment, அதாவது just top of the document. To do this, you first have to assign an ID attribute to the element you want to link to. ஒரு ID attribute of an element. Okay, it normally makes sense to link a specific heading, so that would do like something like this following. Then link hash. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, you can even use the document fragment or reference to link another part of the current document. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டோட பார்ட்டை மட்டும் நம்ம லிங்க் பண்ணணும்னா இப்படி பண்ணணும் போல். தி ஆங்கர் பேராகிராஃப் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஹேஷ் மெயிலிங் அட்ரஸ், கம்பெனிஸ் மெயிலிங் அட்ரஸ் கேன் பி ஃபவுண்ட் அட் தி பாட்டம் ஆஃப் த பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல href = ஹேஷ் மெயிலிங் அட்ரஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுனா, ஹேஷ் மெயிலிங் அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டாலே இங்கே என்ன ஆகுனா contact.htmlக்கு போயிடுமா. ஸோ மெயிலிங் அட்ரஸ் கேன் பி ஃபவுண்ட் அட் தி பாட்டம் ஆஃப் தி பேஜ். ஸோ அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஹேஷ் போட்டு மெயிலிங் அட்ரஸுங்கிறத கொடுத்துட்டோம்னா அது மெயிலிங் அட்ரஸுங்கிற ஃபாண்ட்டுக்கு இதுக்கு லிங்க்குக்கு போகும். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் வெர்சஸ் ரிலேட்டிவ் URLs. ஸோ இந்த URL கான்செப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பற கான்செப்டாக தான் இருக்குது. பார்ப்போம். 2 terms you will come across on this web are absolute URL and relative URL. 2 URLs இருக்குங்களாமாங்க. யூனிஃபைடு என்னமோ ரிசர்ச் லொக்கேட்டரா, யூனிஃபைடு ரூட் லொக்கேட்டரா, சம்திங் URLனால் என்னென்னு பார்த்தோமே இங்கே தான். ஸோ வாட் டு மீன் பை URL? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா, நம்மளுக்கே வந்து இது வந்து மறந்துடுது. ஸோ இது வந்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ இது 2 URL இருக்குது, அப்சல்யூட் URL, ரிலேட்டிவ் URL. பாயிண்ட்ஸ் டு லொக்கேஷன் டிஃபைன்டு அப்சல்யூட் லொக்கேஷன் ஆன் த வெப் including protocol and domain name. For example, if an index.html page is uploaded to a directory called projects that sits inside a root of the web server and website domain is http.example.com, the page would be available at http.example.com project/index or even just http://example.com/projects, as most web servers just to look for a landing page such as index.html to load is not specified in the URL. Okay, so absolute URL என்னன்னா அந்த அப்சல்யூட்டாக இப்போ என்ன கொடுத்துருக்கோம், இப்போ example.com/projectsன்னு கொடுத்துட்டோம்னு வைங்களேன், நம்ம index.html ஃபைல் கொடுக்கலனாலுமே அந்த அந்த ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோல்டருக்குள்ளார index.html ஃபைல் இருக்குதான்னு பார்த்து அதை தான் வந்து நம்மளுக்கு லோட் பண்ணி காட்டுமாமா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ absolute URL will always point to the same location no matter where it's been used. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து relative URL points to a location that is related to the file you are linking from, more like we have looked into the previous section. For example, if you wanted to link from our example file at http://example.com/project/index.html to a PDF file in the same directory, the URL would be the file name
project_brief.pdf. No extra information needed. If the PDF was available in a subdirectory inside the projects called PDFs, the relative link would be pdf/project_brief.pdf. The equivalent absolute URL would be. ஸோ இங்கே பாருங்களேன், இதுக்கு வந்து அதே தான். இப்போ ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலை டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, a relative URL will point to different places depending on the actual location of the file view or refer from. For example, if you moved our index.html file out of the projects directory and into the root of the website, the top level not in any directories, the PDF project relative URL link inside would now point to a file located at, not a file located at. ஓகே, இப்போ வந்து பாருங்களேன், இது வந்து இந்த PDF projects_brief.pdf relative URL link inside would now point a file located at http.example.com/pdf. அந்த ஒரு இதுக்கு தான் போகும். நாட் அ ஃபைல் லொக்கேட்டட் அட் http project_brief.pdf. அந்த ப்ராஜெக்ட்குள்ளார இன்னொரு பிடிஎஃப்ஸ்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு போகாதாமா. ஸோ டேரெக்டாக இது வந்து போயிடும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, of course the location of the project_brief.pdf file and PDFs folder won't suddenly change because you moved to the index.html file. This would make your link point to the wrong place, so it would not work if clicked on. You need to be careful. Of course the location of the project_brief.pdf file and PDFs folder won't suddenly change. ஸோ index.html ஃபைலை சேஞ்ச் பண்ணால் சடனாக சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக ராங் பிளேஸில் வைக்காமல் கரெக்டான பிளேஸில் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கிலேருந்து லெசன் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமாக ஆக மாட்டேங்குது. இன்றைக்கி கொஞ்சம் பேட் வைப்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஹைப்பர் லிங்க்ஸை வந்து நம்ம நாளைக்கு வந்து ஹைப்பர் லிங்க்ஸை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஹைப்பர் லிங்க்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் கோடிங் போடலாம். நாளையிலேருந்து நம்ம அப்படி கோட் அடிக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். போதும், தியரியாகவே வந்துருச்சு. HTML Day 5 வந்து ஒன்றுமே நம்ம இப்போ தான் லிங்க்ஸே வரும். ஆக்சுவலி நம்ம ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். இப்போவும் பரவாயில்ல, நம்ம 10 டேஸுக்கு HTMLக்கு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு 5 டேஸ்க்குள்ளே HTML ஃபுல்லாக முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அப்புறம் CSS வந்துட்டோம்னா தான் நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் ஒர்க்குக்கு போக முடியும். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். நீங்களும் உங்கள் ஃப்ரீ டைமர்ஸில் படிங்க. ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோஸை நம்பி இருக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கோடு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, நிறையா சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டுறாங்க. ஸோ ஓகே, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ வியூஸ்க்காகவும் நான் அதை போடல, என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக நான் போடுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் அதையும் பார்த்து இப்போ என்னை பார்த்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. அது உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து லிங்க் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அதிலிருந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இனோவேஷனாக, அதாவது இன்னைக்கு கொஞ்சம் நம்ம இன்ட்ராக்டிவாக ஏதாச்சும் பண்ண முடியுமா நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன். ஸோ நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இத்தனை நாள் படித்ததை எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இவ்வளோ தாங்க இருக்குது. இன்னும் இந்த HTML டேபிள், மல்டி மீடியா அண்ட் எம்பெண்டிங் இது 2-3 தான் இருக்குது. இதை முடிச்சிட்டாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா? நம்ம அதை பார்த்து முடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ.